எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து டசட் ஒர்க் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் இது வந்து வேலை செய்தா, நல்லா கோட் ஆகுதா, எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 2 சிக்கன் லெக் வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ் சிக்கன். ஸோ இவங்க வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் சிக்கனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், ப்ரீ மிக்ஸஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், ரெடி டு ஈட், அப்புறம் ஏதாவது அப்ளையன்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் வந்து ஒழுங்காக ஒட்டுச்சா கிறிஸ்பியாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேரும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிக்ஸ்டரில் கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மீதி மிக்ஸ்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிக்கனை கோட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த தண்ணியில் கோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் சிக்கனை கோட் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து இதை செய்யும் போதே நம்ம வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம அந்த லிக்விடை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். ஸோ இந்த ஃப்ரை மிக்ஸை வந்து நான் முதல்ல பவுலில் கொட்டிக்கிறேன். ஸோ ஃப்ரை மிக்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் வேறு லிக்விடை எடுத்து வேறு பண்ணணும். இப்போ பார்த்த போது தெரில, பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுக்க சொல்கிறாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் 1/4 கப் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த திப்பி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு வந்து அதுலேயே இருக்கும், வேணாம் அப்படின்னு போட்டிருக்கு. செக் பண்ணி பார்க்குறேன். உப்பு பர்ஃபெக்டாக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது உப்பு. இப்போ வந்து இந்த குட்டி பவுலில் போட்டிருக்கேன். இந்த பெரிய பவுலில் மாற்றினா தான் கோட் பண்ண முடியும் சிக்கனை. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு போகிறேன். மோஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் கோட் பண்ணுறோம். இதில் கோட் பண்ணுறோம். நல்லா கோட் பண்ணிக்கணும். இப்போ டஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் நல்லா முக்கி எடுக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும். ஸோ நல்லா முக்கியாச்சு. அடுத்தது திருப்பியும் இதில் இப்போ அடுத்தது எண்ணெயில் போட்டுடணும். நல்லா கோட் ஆகிடுச்சு. பண்ணி தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு லெக்காக ஃப்ரை பண்ணலாம். 2 ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர், அந்த ஆயிலோட அந்த ஹீட் குறைஞ்சி ஒழுங்காக ஃப்ரை ஆகாமல் கூட போகும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம், அதனால் ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மீன்வேல் அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கேயும் வந்து சிக்கனை அதே மாதிரி கோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குங்க. இந்த பவுட்ரு இதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது அளவு. வேஸ்ட் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. இப்படி திருப்பிக்கலாம். பார்க்க நல்லா தான் இருக்குது. கிறிஸ்பியாக வர மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம்.
லேயர் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு தடவை இந்த சைடு திருப்பி ஃப்ரை பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பாக தான் இருக்குது. இந்த சைடும் வந்து ஒரு 1 minute ஃப்ரை பண்ணிடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். பார்க்க சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஃப்ரை பண்ணும். வேற என்ன அதே தான். மினிட்ஸாக நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியும் ஆகிடுச்சு. எடுத்துடுறேன். ஸோ ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணது, இது செகண்டு. ஸோ சிக்கன் பார்க்கலாம். சூப்பராக குக்காக இருக்குது சிக்கன். பார்க்க நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ சிக்கனோட நல்லா தான் இருக்குது. லைக் KFC அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த கிறிஸ்பி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிறிஸ்பியாக தான் இருக்குது. பட் KFCக்கு கம்பேர் பண்ணாதீங்க. கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்குது. KFC கிறிஸ்பி அளவுக்கு இல்லை, வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த கிறிஸ்பி மாதிரி இருக்குது. ஸோ எம்மியாக இருக்குது, ஒர்த்து தான், டேஸ்ட்டாக தான் இருக்குது. காரம்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்க. கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். KFC ஃப்ரை இல்லை, பட் கிறிஸ்பியாக தான் இருக்குது. நைஸ், டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய டேஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த டெசர்ட் ஒர்க் செக்ஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது இருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.